அனைவருக்கும் வணக்கம். லக்னம் முதல் 6 பாவகங்கள் வரை அந்த பாவத்தினுடைய காரகத்துவங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஒரு ஜோதிடத்தில், ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகங்களுடைய ஒரு பாவத்தினுடைய பார்வை, இணைவு என்ன சொன்னாலும் அந்த பாவத்தினுடைய காரகத்துவங்கள் என்ன, அதாவது லக்கண பாவகம் எதை குறிக்கிறது, தனபாவகம் எதை குறிக்கிறது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை முதல் 6 லக்கணம் முதல் 6 பாவங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படிங்கும்போது லக்கணம் அப்படிங்கிறது அந்த ஆதிபத்தியம் எதை குறிக்கிறது, லக்கண ஆதிபத்தியம் எதை குறிக்கிறது, அதாவது ஒருத்தருடைய உடம்பு, அதாவது சரீரம் என்று சொல்லக்கூடக்கூடிய உடம்பு, ஒரு உடம்பினுடைய வடிவம், பெரும் தனம், வயிறு, சிரசு, ஆபரணம், நினைக்கக்கூடிய நினைப்புகள், மனக்கவலை, அழகு, புகழ், அடையாளம், மகிழ்ச்சி, ஒருவருடைய ஆயுள், ஜாதி, ஆச்சாரம், ஒருத்தரை ரட்சிக்கிறது, ஜீவனம், சரீர புஷ்டி என்று சொல்லக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட அந்த புஷ்டியை குறிக்கக்கூடிய அமைப்பு, தூக்கம், நித்திரை என்கிற தூக்கம், கனவு, தலைமுடி, அங்க அடையாளம், இந்த மாதிரி ஒரு 24 வகையான காரகத்துவங்கள் லக்கண பாவகத்துக்குள் அடங்கும். இரண்டாவதாக தன பாவகம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகம். அந்த 2ஆம் பாவக ஆதிபத்தியம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 2ஆம் பாவகம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும், தன விருத்தியை குறிக்கும், குடும்பத்தை குறிக்கும், வலதுகன், கல்வி, பேசக்கூடிய பேச்சு அதாவது வாக்கு, சாஸ்திர ஞானம், வேகமான நடை, மனம், அதாவது ஒருத்தர் சொல்கிறத மறுத்து திருப்பி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதான் மறுத்துரைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது பொன், நவரத்தினங்கள், தானியம், அதாவது விற்பது, வாங்குவது, இது எல்லாம் 2ஆம் பாவத்தை குறிக்கும். சம்பாத்திய முயற்சிகள், அதாவது ஒருத்தர் எந்த வழியில் சம்பாதிக்கிறாங்க, தனபாவகம் இல்லையா, எந்த வழியில் சம்பாத்தியம் வருகிறது, எந்த வழியில் முயற்சி பண்ணுறாங்க சம்பாதிக்கிறதுக்கு, எந்த வழியில் சம்பாதிக்கிறாங்கிற ஒரு நிலை, சம்பாத்திய முயற்சிகள், இது எல்லாம் 2ஆம் பாவத்தில் இருக்கும். அதாவது சிநேகிதரால் வருமானம், சிநேகிதங்கிறது யார், நண்பர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு அமைப்பில் சிநேகிதர்களால் வருமானம். அந்நியரால் ஜீவனம், அந்நியர்னா யார், நமக்கு தெரியாத வெளியூர்காரங்களாக இருக்கலாம், வெளி மாநிலக்காரங்களாக இருக்கலாம், வெளிநாட்டுக்காரங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு நிலையில் ஜீவனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவது இந்த 2ஆம் பாவகம். அதே மாதிரி துணி, வஸ்திரம் என்கிற நம்ம அணியக்கூடிய ஆடை. அதே மாதிரி விலங்குகளில் பார்த்தோன்னா குதிரையை குறிக்கக்கூடியது, முகத்தை குறிக்கக்கூடியது, நாக்கை குறிக்கக்கூடியது, நகத்தை குறிக்கக்கூடியது, போஜனம், சத்தியம், கோபம், ஸ்திர புத்தி என்கக்கூடிய புத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு 2ஆம் பாவகம். அடுத்தது ஆஸ்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பை குறிக்கக்கூடிய பாவகமும் இந்த 2ஆம் பாவகம் தான். தனபாவகம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவத்தில் மொத்தம் 28 காரகத்துவங்கள் அதில் அடங்கும். அடுத்தது 3ஆம் பாவகம். 3ஆம் பாவகங்கிறது சகோதர பாவகம், அதாவது நமக்கு பின்னால் பிறந்த இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய 3ஆம் ஆதிபத்தியம். 3ஆம் பாவகம் எதை குறிக்கிறது, வெற்றியை குறிக்கும், எண் வகை யோகத்தை குறிக்கும், வேலையாட்கள், சங்கீதம், தேக பலம், உடலினுடைய பலம். அதே மாதிரி இளைய சகோதரன், தம்பியை குறிக்கக்கூடியது, காது, நோய், காதில் அணியும் அணிகலன்கள், அதை காதணி என்று சொல்லக்கூடிய காதில் அணியும் அணிகலன்கள். அதாவது சாப்பிடக்கூடிய பாத்திரம், நம்ம எதில் சாப்பிட்றோம், இல்லை சமையல் எதில் பண்ணுறோம், எந்த பாத்திரத்தில் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த 3ஆம் பாவத்தை தான் குறிக்கும். ஒரு தொழில் விருத்தி ஆகக்கூடியது 3ஆம் பாவத்தில். தைரியம், ஒரு எஜமானனாக இருக்கக்கூடிய அமைப்பு. பூமி விருத்தி, பூமியில் லாபம் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது பூமியினுடைய லாபத்தை 3ஆம் இடம் தான் குறிக்கும். நல்ல காரியம், சௌகரியம், அதாவது பாதம், கழுத்து,
அதாவது ஒரு சாப்பாட்டை எந்த அளவுக்கு கஷ்டமாக சாப்பிட்றாங்களா, நல்லா சாப்பிட்றாங்களா, நல்லபடியாக சாப்பாடு கிடைக்குதா, இல்லை கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற நிலையும் அந்த 3ஆம் இடம். ஒரு சாமர்த்தியத்தை குறிக்கக்கூடிய இடம். ஒரு யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒரு வாக்குவாதம் செய்யக்கூடிய அமைப்பு. அம்மாவை பற்றி ஒரு விமர்சனம் சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு சாகசமான ஒரு செயல், தீரச் செயல் என்று சொல்லக்கூடிய அந்த சாகசமான தீரச் செயலை குறிக்கக்கூடிய அமைப்பும் இந்த 3ஆம் இடத்திலிருந்து மொத்தம் 26 காரகத்துவங்கள் இந்த 3ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்தில் அடங்கும். அதில் நம்ம வந்து சுபக்கிரக பாவக்கிரக தொடர்பை பொறுத்து. சரி, அடுத்தது மாத்ரு பாவகம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பாவகம். ஒரு லக்கணத்திலிருந்து 4ஆம் பாவகம் வித்தையை குறிக்கக்கூடியது. வாகனம், சுபகாரியம், வியாபாரம், வீடு, வெற்றி, கீர்த்தி, சுகம், தாய், சுற்றி இருக்கிறவர்கள், அதாவது சுற்றத்தார் என்று சொல்லக்கூடிய சுற்றி இருப்பவர்கள், புதயம், சுகந்தம், பால், பசு, அதனுடைய பசுனுடைய கன்று, ஒரு ஆலய சேவைனா கோயில் திருப்பணி, சிநேகிதர், பத்திரிகை குறிக்கக்கூடிய இடம், அந்த ஸ்தானத்தினால் லாபத்தை அடைவது, ஒரு கிரக பிரவேசம். அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் ஒரு ஜெயம், விரோதம், ஆலோசனை, கனவு, பிதிர்கவலை, பிதிரோட கவலை, பெரியவங்களோட கவலை, யாத்திரை. இப்படி 4ஆம் பாவத்திலிருந்து மொத்தம் ஒரு 28 காரகத்துவங்கள் 4ஆம் பாவத்தில் அடங்கும். அடுத்தது 5ஆம் பாவகம். 5ஆம் பாவத்தின் வழியாக, அதாவது புத்திர பாவகம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகத்திலிருந்து குழந்தைகளின் ஒற்றுமை, தந்தையின் தந்தை அப்படின்னா தந்தையின் தந்தைனா பாட்டனாரை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம். சந்ததி, பூர்வ புண்ணியம், மந்திர உபதேசம். மந்திரத்தை வந்து அதாவது உபதேசம் அப்படிங்கிறது மந்திரத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. புத்தி, மனக்கூர்மை, நீதி சாஸ்திரம், அதாவது நீதி சாஸ்திரம் என்று சொல்கிறோம் இல்லையா, அது புராணம், மந்திர ஆலோசனை. ஒரு மந்திரத்தை பற்றி ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் அங்கே தான். பத்திரிகை, சுப வார்த்தை, தூர தேசத்தில் உண்டாகும் விசனம், இஷ்ட தேவதை, குல தெய்வ ஆராதனை. ஆக இந்த 5ஆம் பாவகத்துக்குள்ள 20 காரகத்துவங்கள் அடங்கும். இதில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத முன்ஜென்மத்தை பற்றி நமக்கு தெரியாது. தெரிந்தது 20 காரகத்துவங்கள் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து அதிலிருந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் பாவகம், சத்ரு பாவகம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இட பாவகம். அந்த ஆதிபத்தியத்துக்குள்ளே என்ன இருக்குது? மாமன் உறவுகள், தாய் மாமன் உறவுகள் என்று சொல்லக்கூடிய உறவுகள் வந்து 6ஆம் பாவகத்தில் இருக்கும். எப்படி நோய் வருது அப்படிங்கிறத, அந்த நோயை உருவாக்கக்கூடிய அமைப்பு அந்த 6ஆம் பாவகம். பகையை உருவாக்கக்கூடிய அமைப்பு, பகைனா பகைவர், நமக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகைவர். ஆயுத ரணம் அப்படிங்கிற, ஆயுத ரணம்னா என்ன? ஆயுதத்தால் பிரச்சனைகள், ஒரு கலகத்தை உருவாக்குவது. சரீர வருத்தம், சரீரம் என்ன? உடம்பு, உடலால் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. பண நஷ்டம், பணம் வந்து எந்த வகையில் நஷ்டமாகுது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. திருடர் பயம், 6ஆம் இடத்துல எந்த வகையில் திருட்டால் நமக்கு பயம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நிலை. ஜல கண்டம், ஜலம்னா என்ன? நீர், நீரினால் கண்டம். பெண்களால் வியாதி. சர்ப்ப கண்டம், சர்ப்ப கண்டம்னா அதாவது சர்ப்பம்னா என்ன? பாம்பை தான் நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த பாம்புகளால் தொந்தரவுகள், சிறைவாசம். நாற்கால் ஜீவன் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வரக்கூடிய ஆடு மாடு இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம். நாற்கால் ஜீவன் 6ஆம் இடத்தை தான் குறிக்கும். நமக்கு கீழே வேலை செய்ய உதவியாளர்கள், இது 6ஆம் இடத்துலேருந்து குறிக்கும். காரிய விக்னம், எதுலேயும் ஒரு சந்தேகப்படக்கூடிய அமைப்பு 6ஆம் இடம் குறிக்கும். மந்த குணம், குரூர காரியம், ஒரு காரியத்தை ஒரு குரூரனா இருக்கான் பாரு, எப்படி கவனிக்கிறான் பாரு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி அமைப்புகள்லாம் 6ஆம் பாவத்திலிருந்து எடுக்கலாம். கடன்,
6ஆம் பாவத்திலிருந்து தான் வரும். அதாவது ஆக 28 காரகத்துவங்கள் இந்த 6 பாவத்தில், இந்த 6ஆம் பாவத்திலிருந்து எடுக்கலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட்னா, இது எல்லாமே பொதுவான காரகத்துவங்கள். லக்ன பாவத்திலிருந்து 6ஆம் பாவம் வரை நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டோம். இது ஒரு பாவகத்துக்கும் பொதுவான காரகத்துவங்கள். இந்த காரகத்துவங்கள் எப்படி நடக்குது, ஒரு மனித வாழ்க்கையில் எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து தசாபுத்தி அமைப்புகளே முடிவு செய்யும். அந்த தசாபுத்தி அமைப்பின்படி இந்த 6 பாவகங்களுக்குள் எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறது, பாவகிரகம் இருக்கா, சுபகிரகம் இருக்கா, சுபகிரக பார்வை இருக்கா, பாவகிரக பார்வை இருக்கா, இதை வைத்து அந்த ஆதிபத்தியங்கள் நசியுமா நன்மையை செய்யுமா என்பதை நடக்கக்கூடிய தசாபுத்தி, அந்த லக்கணத்துக்கு தசாபுத்தி நாதர்கள் எந்த ஆதிபத்தியத்துக்கு உடையவர்கள் என்பதை பொறுத்து மேலே சொன்ன அனைத்து காரகத்துவங்களிலும் நன்மை தீமைகள் எப்படி நடக்குங்கிறத தசாபுத்தி பாவத்துவ சுபத்துவத்தை பொறுத்து அமையும்.